வந்து எஸ்ஐபி வெர்சஸ் லம்சம். எஸ்ஐபியா இன்வெஸ்ட் பண்றது நல்லதா? லம்சமா இன்வெஸ்ட் பண்றது நல்லதா சார்? இப்போ வந்து ஒருத்தர் வந்து எப்படி சார் சூஸ் பண்ணலாம்? இது எஸ்ஐபியா இல்ல லம்சமா பெஸ்ட் அப்படின்றது? இந்த உதாரணத்தை பாருங்க. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேன், என்கிட்ட வந்து லம்சம் இருக்கு. என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் லம்சம் இருக்கு. நான் 10 லட்சத்தை லம்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ 10 லட்சம் 10 வருஷத்துல என்ன ஆகும்னாக்கா 40 லட்சம் ஆகும். அது 15% growthல இருந்ததுன்னா இது ஒரு கால்குலேஷனுக்காக. இப்போ ஒருத்தர் சேலரிடு பர்சன், அவர்கிட்ட வந்து மாதம் சேலரி மட்டும்தான் வரும். அவருக்கு லம்சம் இல்லை அவர்கிட்ட. சரி, அவர் வந்து 8333 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கலாம். ஸோ எஸ்ஐபி மூலமா அவர் என்ன பண்றாரு, 10 வருஷத்துக்கு 8333 ரூபாய்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த இடத்துல 10 லட்சம் ரூபாய். இப்போ அவரோட மெச்சூரிட்டி அதே 15% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னாக்கா 23 லட்சம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஒரு 10 லட்சத்தையும் முதல்லயே இன்வெஸ்ட் பண்ணதுனால அது காம்பவுண்டிங்க்கு அது யூஸ் ஆகுது.